ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். 2ஆம் பருவத்தில் பாடம் 5 செல்லும் 6 மனித உறுப்பு மண்டலங்கள். இதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் போட்டாச்சு. இது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் செல்லும் மனித உறுப்பு மண்டலங்கள். இந்த 2 பாடத்துலேருந்து ஒரு 30 கேள்விகள் வந்திருக்கும். நீங்கள் படிச்சுட்டு இதை எழுதிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பாடத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அது இந்த ஒரு டெஸ்ட் மாதிரி இதை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உயிரினங்களின் அடிப்படை அலகு எது? உயிரினங்களின் அடிப்படை அலகு செல். செல் தான் உயிரினங்களின் அடிப்படை அலகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது ப்ரோகேரியாட்டிக் செல்? பாக்டீரியா. பாக்டீரியா ப்ரோகேரியாட்டிக் செல்கள். இல்லைன்னா பாக்டீரியா இல்லாட்டா சைனோபாக்டீரியா அது மாதிரி வந்ததுன்னா ப்ரோகேரியாட்டிக் செல் வந்துடும். அப்புறம் தாவர செல், விலங்கு செல்னா யூகேரியாட்டிக் செல்கள். செல்லின் வகைகள்னா ப்ரோகேரியாட்டிக் செல்கள், யூகேரியாட்டிக் செல்கள். இப்போ ப்ரோகேரியாட்டிக் செல்னா உட்கரு தெளிவான உட்கரு கிடையாது. தெளிவான உட்கரு யூகேரியாட்டிக் செல்லில் உண்டு. இதில் கொடுத்துருக்க பார்க்கும்போது ப்ரோகேரியாட்டிக் செல்லினா பாக்டீரியா செல், இன்னும் தாவர செல்லும் விலங்கு செல்லும் யூகேரியாட்டிக் செல்கள். இவற்றில் தெளிவான உட்கரு காணப்படும். யூகேரியாட்டிக் செல்லுக்குள்ள ப்ரோகேரியாட்டிக்கில் தெளிவான உட்கரு கிடையாது. இது சாதாரண பேசிக்கு அந்த லெசனில் ஃபஸ்ட்லேயே ஒரு கொடுத்துருப்பாங்க. செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது எது? செல்லின் ஆற்றல் மையம். செல்லின் ஆற்றல் மையம்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா தான் செல்லின் ஆற்றல் மையம். உட்கருனா செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு. பசுங்கணிகம்னா செல்லின் உணவு தொழிற்சாலை. செல்லின் உணவு தொழிற்சாலை தான் பசுங்கணிகம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மைக்ரோகிராஃபியா என்ற நூலை எழுதியவர் யார்? மைக்ரோகிராஃபியா என்ற நூலை எழுதியவர் யார்? ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் தான் மைக்ரோகிராஃபியா என்ற நூலை எழுதியவர். ப்ரோகேரியாட்டிக் செல்களின் உட்கரு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நியூக்ளியாய்டு. ப்ரோகேரியாட்டிக் செல்களின் உட்கரு பகுதி நியூக்ளியோய்டு என அழைக்கப்படுகிறது. தெளிவான உட்கரு இருக்காது. விலங்கு செல்லில் காணப்படாத ஒன்று எது? விலங்கு செல்லில் காணப்படாத ஒன்று செல் சுவர். செல் சுவர் விலங்கு செல்லில் காணப்படாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவர செல்லில் சென்ட்ரியோல்கள் காணப்படாது. தாவர செல்லில் சென்ட்ரியோல்கள் காணப்படாது. விலங்கு செல்லில் காணப்படாத ஒன்று விலங்கு செல்லில் செல் சுவர். செல்லின் சேமிப்பு கிடங்கு என்று அழைக்கப்படுவது எது? நுண்குமிழ்கள். செல்லின் சேமிப்பு கிடங்கு என அழைக்கப்படுவது நுண்குமிழ்கள். மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம். மைட்டோகாண்ட்ரியான செல்லின் ஆற்றல் மையம். நுண்குமிழ்கள்னா செல்லின் சேமிப்பு கிடங்கு. பூமியில் முதலில் உருவான செல் எது? பூமியில் முதலில் உருவான செல் ப்ரோகேரியாட்டிக் செல். ப்ரோகேரியாட்டிக் செல்னா முதலில் உருவான செல். தாவரங்களில் ஒளிச்சேர்க்கைக்கு உதவும் நுண்ணுறுப்பு எது? பசுங்கணிகம். செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது? உட்கரு தான் செல்லின் கட்டுப்பாட்டு மையம். மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை?
மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 206. நமது உடலின் மிக நீளமான எலும்பு எது? நமது உடலின் மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு. இதயத்தை பாதுகாக்கும் உறையின் பெயர் என்ன? பெரிகார்டியம். இந்த மெனிஞ்சஸ் மூளைக்கு வரும். மனித உடலில் இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகின்றன? இரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் இடம் எலும்பு மஞ்சை. மனித உடலில் இரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஞ்சையில் உருவாகின்றன. சிறுநீரகத்தின் அடிப்படை செயலலகு எது? சிறுநீரகத்தின் அடிப்படை செயலலகு நெஃப்ரான். சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுப்பது எது? சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுப்பது எபிக்ளாட்டிஸ். இல்லைன்னா தமிழில் இங்கிலீஷில் நல்லா செக் பண்ணிக்கோங்க. சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுப்பது எபிக்ளாட்டிஸ். மனிதனின் சராசரி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 72லிருந்து 80 நாடி துடிப்பு. நாளமிலா சுரப்பிகளால் சுரக்கப்படும் வேதிப்பொருள் ஹார்மோன்கள் தான் சுரப்பு. நாளமிலா சுரப்பிகளால் சுரக்கப்படும் வேதிப்பொருள் ஹார்மோன்கள். சிறுநீரகத்தின் வடிவம். சிறுநீரகத்தின் வடிவம் அவரை விதை வடிவம். சிறுகுடலின் நீளம் சுமார் எவ்வளவு? சிறுகுடலின் நீளம் 6 மீட்டர். நுரையீரலில் உள்ள மொத்த நுண்காற்றுப்பைகளின் எண்ணிக்கை சுமார் எவ்வளவு? நுரையீரலில் உள்ள மொத்த நுண்காற்றுப்பைகளின் எண்ணிக்கை 300 மில்லியன். 300 மில்லியன். ஒரு சாதாரண மனிதன் ஒவ்வொரு நாளும் எத்தனை லிட்டர் குடிநீர் அருந்த வேண்டும்? 1.5 to 3.5 லிட்டர். மனித உடலில் உள்ள மொத்த எடையில் சுமார் நீரின் சதவீதம் எவ்வளவு? 70% நீர். மனித உடலில் 70% மொத்த எடையில் நீர் உள்ளது. மூளையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள தலைமை சுரப்பி எது? மூளையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள தலைமை சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பி தான் இருக்கும். மூளையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள தலைமை சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி. அட்ரினல் சுரப்பினா ஒரு சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கிறது. கழுத்து பகுதியில் குரல் வலைக்கு கீழே அமைந்துள்ள சுரப்பி. கழுத்து பகுதினா தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பி கழுத்து பகுதி. சிறுநீரகங்களின் மேல் பகுதியில் தொப்பி போன்ற அமைப்பில் அமைந்துள்ள சுரப்பி எது? சிறுநீரகத்துக்கு மேல் பகுதின்னு பார்க்கும்போது அது அட்ரினல் சுரப்பி. நமது உடலின் மிகப்பெரிய உணர்வுறுப்பு எது? தோல். மிகப்பெரிய உணர்வுறுப்பு தோல். முதலில் செல் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் முதலில் பயன்படுத்தியவர் ராபர்ட் ஹூக். பித்த நீரை சுரக்கும் உறுப்பு எது? பித்த நீரை சுரக்கும் உறுப்பு எதுனா கல்லீரல். கல்லீரல் தான் பித்த நீரை சுரக்கும் உறுப்பு. நமது உடலின் மிகச்சிறிய எலும்பு எங்குள்ளது? செவி. காது மடல் செவியில் உள்ளதுதான் மிகச்சிறிய எலும்பு.
இதோட இந்த 30 கொஸ்டின் முடிஞ்சு. இந்த 30 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லைன் பை லைன் கொஸ்டின் ஃபுல்லாகவே கவர் ஆகிதான் இல்லை. ஏதோ இந்த 2 பாடத்துலேருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின் பார்த்துருக்கீங்க. இந்த புக்கையும் நல்லா பார்த்துங்க. 6ஆம் வகுப்பு இது வந்து 2ஆம் பருவத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் வீடியோ தான். சயின்ஸில் 3rd டேர்மில் வீடியோஸ் போட்டு 6th சயின்ஸை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.